வீடியோல இன்டராக்டிவ் பை சார்ட் எப்படி ஃபிக்மால டிசைன் பண்றது நம்ம BTree ட்ரெய்னர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So let's get into the video. ஹாய் தேர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் பை சார்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே லெட்ஸ் கிரியேட் சம்திங் நியூ. ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 250 to 300 ஹைட் அண்ட் வித்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்க்கை எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து எப்பயுமே ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்வீப்னால் இந்த சர்க்கிள் எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்றது. அப்புறம் இங்கே இன்னொரு டாட் இருக்கும், இது வந்து ஸ்டார்ட். ஸோ எந்த இடத்துல இந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது. இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரேஷியோ. எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ வித் இந்த சர்க்கிளோட அந்த டென்சிட்டி இருக்கணும், அந்த ரேஷியோ இருக்கணும் அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 0ல் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சர்க்கிளோட அனாட்டமி மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்வீப்பை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு 14% அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 14% கொடுத்துட்டு அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணி பக்கத்தில் வச்சிடுறேன். ஸோ இதோட ஸ்வீப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அரவுண்ட் ஒரு 28%. ஓகே, அகெயின் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 58 இருக்குது. இந்த சர்க்கிள் மட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கலர். ஓகே, இந்த கலர் ஒன்று, இந்த க்ரீன் ஒன்று, வேறு என்ன வைக்கலாம், ஓகே இந்த ஆரஞ்சு. ஸோ இந்த 3 கலர் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோ மட்டும் ஒரு 70% கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, அகெயின் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் அ டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். இப்போ அது 58% இருந்தது இல்லையா, ஸோ 58% கொடுத்துட்டு ஒரு போல்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆட்டோ லேஅவுட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வித் அண்ட் ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரே கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் ஒரு 20 இனஃப். இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு ஆக்சுவலி இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஓவராலாக வந்து கொஞ்சம் பெருசாக ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி வச்சுட்டு இதை இந்த கார்னரில் இப்படி வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட். அகெயின் இன்னொரு டூப்ளிகேட். அதாவது எவ்ரிதிங் ஷுட் பி இந்த ஃப்ரேமை விட்டு எதுவும் வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இங்கே நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. அண்ட் என்ன பண்ணுங்கள், இது 3த்தையுமே ஒன்றா செலக்ட் பண்ணி அப்பியரன்ஸில் வந்து ஹைட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஃப்ரேமை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். பை சார்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு I'll convert this as a component.
ஓகேவா. காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 மொத்தமாக 4 செட் இருக்கணும். 4 செட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டை வந்து விட்டுருங்க. அதாவது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் வேரியண்ட் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. செகண்ட் வேரியண்ட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த சர்க்கிளை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி 1 2 டைம்ஸ் அப்வர்ட் 2 டைம்ஸ் லெஃப்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மேலே ஒரு டெக்ஸ்ட் வச்சோம் இல்லையா, அதை ரிவீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ அப்படியே செகண்ட் செட்டு இதில் இந்த க்ரீன் கலர்களில் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ரைட்டு 2 டைம்ஸ் டவுன், இல்லைன்னா அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அகைன் இப்போது சேம் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை இப்போ என்ன பண்ணுங்கள், ரிவீல் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஆரஞ்சு ஆர் எல்லோ கலர் இதை 2 டைம்ஸ் டவுன் 1 டைம் லெஃப்ட். இப்போது இந்த இதை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப் நடக்க போகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ டிசைன்லேருந்து ப்ரோட்டோடைப்க்கு என்ன பண்ணுங்கள், ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, இங்கேருந்து செலக்ட் பண்ணால் இந்த ஃப்ரேம் வரணும். ஆன் கிளிக் இந்த சேஞ்ச் டு வேரியண்ட் அதெல்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம தான் ட்ராக் பண்ணுறோம் இல்லையா. ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் அனிமேட் மாற்றணும், அப்படியே இருக்கட்டும். இந்த ஃப்ரேம் வந்துடும். இப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் எப்பயுமே கண்ட்ரோல் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக எலமெண்ட் அவங்களால செலக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அடுத்த காம்பவுண்ட் அடுத்த வேரியண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த வேரியண்ட் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு சேம் ஆன் கிளிக் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms. திரும்ப இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு வேரியண்ட் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஆன் கிளிக் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms. இப்போ அகைன் இங்கேருந்து மேலே போகணும் இல்லையா. ஸோ திரும்ப அந்த வயலட் கலர் ஃப்ரேமை திரும்ப அப்படி மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன் கிளிக் டிஃபால்ட் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms. ஓகேவா. இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரஃபாக ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு இதோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று எடுத்து, இதுவும் அதுவும் ஒரே கலரில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃபில் கலர் நான் என்ன பண்ணுறேன், பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணால் இது எனக்கு ரிவீல் ஆகும். இதை கிளிக் பண்ணால் அது எனக்கு ஃபேட் அவுட் ஆகிட்டு இது எனக்கு ரிவீல் ஆகும். திரும்ப இங்கே கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இது ரிவீல் ஆகும். திரும்ப அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். திரும்ப கிளிக் பண்ணால் எனக்கு ரிவீல் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப். இப்போ நான் பண்ணது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் இன்ட்ராக்ஷன். இதை நீங்கள் வந்து இன்னும் ஹை லெவலில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து இப்போ நான் பை சார்ட்க்கு பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வந்து இப்போ நான் பண்ணது வந்து டோனட் சார்ட்க்கு பண்ணியிருக்கேன். பை சார்ட்க்கும் டோனட் சார்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நான் இந்த ரேஷியோ கொடுத்து அந்த சர்க்கிளை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பிகம் லைக் அ டோனட். ஸோ இது வந்து டோனட் சார்ட். பை சார்ட்டுன்றது ரேஷியோ இல்லாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை ஓப்பன் பண்ணோன்னே வருதில்ல, அது பை சார்ட். ஸோ நீங்கள் பை சார்ட்க்கு பண்ணலாம், டோனட் சார்ட்க்கு பண்ணலாம், பார் சார்ட்க்கு பண்ணலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த இன்ட்ராக்டிவ் இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ரிலேட்டடாக இந்த டேட்டா விஷுவலைசேஷன் ரிலேட்டடாகவோ இல்லை இந்த சர்வேஸ் ரிலேட்டடாகவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக அதை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி யூஎக்ஸ் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.